ஸ்ரீ குருப்யோ நமஹா. வாக்கில் வன்மையும் செல்வாக்கும் பெற்றிட அபிராமி அந்தாதியின் இந்த 26வது பாடலை பாட வேண்டும். ஏத்தும் அடியவரீரேழுலகினையும் படைத்தும் காத்தும் அழித்தும் திரிபவராம் கமழ் பூங்கடம்பு சாத்தும் குழலணங்கே மணம் நாரும் நின் தாளினைக்கென் நாத்தங்கு புன்மொழி பேரியவாறு நகையுடைத்தே. இனி இதன் விளக்கத்தை பார்ப்போம். அம்பிகையை அனைத்து தேவர்களும் துதிக்கிறார்கள். அப்படி உயர்நிலையில் உள்ள அவர்களே உன்னை துதிக்கும் பொழுது கீழ்நிலையில் உள்ள அடியேன் உன்னை துதிக்காமல் இருக்கலாமா என்று பட்டர் அபிராமியிடம் கேட்கிறார். அபிராமி பட்டர் திதியின் விதியை மாற்றி அமாவாசை அன்று மதியை சந்திரன் தோன்றச் செய்தார். இத்தகைய பெரிய செயல்களெல்லாம் அபிராமியை ஏத்தினதால் தான் கிடைத்த ஏற்றங்கள் என்று நாம் பொருள் கொள்ளலாம். உலகினை படைத்தும் உலகினை படைத்தும் காத்தும் அழித்தும் திரிபவராம் என்று பட்டர் சொல்கிறார். இதன் பொருள் ஆங்கிலத்தில் கடவுளுக்கு காட் என்ற பெயர். ஜி என்றால் ஜெனரேட்டர், ஓ என்றால் ஆபரேட்டர், டி என்பது டிஸ்ட்ராயர். இந்த முத்தொழிலை செய்யும் இறைவனுக்கு கட்டுப்பாடில்லை. முத்தொழிலை செய்வது அவர்களது விருப்பம். பித்தன் சிவபெருமானுக்கு பித்தன் என்ற பெயர் உண்டு. கண்டபடி திரிவதால் முத்தொழிலையும் அவர் இஷ்டப்படி செய்து திரிபவராம் என்ற சொல் பட்டர் பயன்படுத்தியுள்ளார். சிவபெருமான் நினைத்தபடி எல்லாம் செயல்படுகிறார். இதுவே அவரது இஷ்டம். ஆகவே முத்தேவர்களும் வழிபடுகிறார்கள். கமழ் பூங்குடம்பு சார்த்தும் குழல் அணங்கேன்னு பட்டர் சொல்கிறார். இதன் பொருள் மணமுள்ள கதம்ப மலர் அணிந்து விளங்கும் கூந்தலையுடைய அபிராமியே என்கிறார் பட்டர். அபிராமியை ஏத்தி வழிபடுகின்றன என்று சொன்னார். இதைத் தொடர்ந்து கூந்தலில் கதம்ப மணம் வீசும் மலர்களை அணிந்துள்ளாள் என்று கூறுகிறார் பட்டர். இதன் உட்பொருள் என்ன என்றால், அன்னை அபிராமி பெண் தெய்வங்களை வாழ்த்தி வழிபடுகின்றன என்று பட்டர் தெரிவிக்கிறார். மணம் நாரும் நன் தாளினைக்கு பட்டர் கூறுகிறார். இதன் பொருள் தெய்வீக மனம் வீசும் நின் திருவடி என அம்பாளின் பாத கமலங்களை போற்றி மகிழ்கிறார் பட்டர். அம்பாளின் பாதத்தில் சரண் அடைந்தவர்கள் எவராயினும் அவர்களை பேதம் பார்க்காமல் ஆட்கொள்வாள் என்று பட்டர் குறிப்பிடுகிறார். என்னாத்தங்கு புன்மொழி ஏறியவாறு நகையுடைத்தே பட்டர் சொல்கிறார். இதன் பொருள் அபிராமி அந்தாதி சிறந்த நூல். தீய சொற்கள் பேசும் தன் வாய் வழியே இது வந்துள்ளதால் இதை புன்மொழி என்று கூறி அம்பாள் நன்மொழியாக ஏற்றுக்கொண்டது நகைப்புரியதாகும் என கூறுகிறார் பட்டர். அபிராமி உயர்ந்த தெய்வம் ஆதலால் நாத்தங்கு பொன்மொழியையும் பொன்மொழியாக ஏற்றாள் என்கிறார் பட்டர். ஸ்ரீ அபிராமி அம்மன் திருவடிகளே சரணம்.